திருச்சியில் உள்ள சேத்தர் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்களுடைய லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியுமா? செக்ஷன் 16 ஆஃப் இந்தியன் டிரான்ஸ்பிளேஷன் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 இந்த ஆக்டை அவங்க வயலேட் பண்ணாங்க, இந்த குறிப்பிட்ட செக்ஷனை வயலேட் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுடைய லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்றாங்க. இதை தொடர்ந்து சீத்தர் ஹாஸ்பிட்டல் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ஆஃப் மதுரை பெஞ்சில் ஒரு ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்றாங்க இந்த கேன்சலேஷன் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா. இந்த விஷயம் ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்களுடைய அவைக்கு வரும். அவங்க இந்த கேஸை விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணை அப்ப சீத்தர் ஹாஸ்பிட்டல் என்ன விஷயத்த சொன்னாங்கன்னா, கேன்சல் பண்ணதெல்லாம் இருந்தாலும் எங்களுக்கு ஃபேரான ஒரு ஹியரிங் நடக்கல, முன்னாடி எதற்காக கேன்சல் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவங்க எழுப்பினாங்க. எங்களுக்கு ஏன் ஃபேரான ஹியரிங் பண்ணல அப்படின்னு சொல்லி இரு தரப்புலையும் விசாரிச்ச ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க கடைசியா ஒரு விஷயத்த பண்ணாங்க. இரு தரப்புலையும் விசாரிச்ச ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க ஒரு கன்க்ளூஷன் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, செக்ஷன் 16 அவங்க வயலேட் பண்ணியிருந்தாங்க சொன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இல்லீகல். பட் ஹாஸ்பிட்டலுடைய ரெப்யூட்டேஷனும் பிசினஸையும் அது எந்த வகையில் இது பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஃபேரான ஹியரிங் வைக்கணும், ஹியரிங் வச்சுன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு பல ஜட்மெண்ட்ஸுமே அவங்க கோட் பண்ணாங்க. ஃபைனலா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கேன்சலேஷன் ஆர்டரையுமே ரத்து செஞ்சுட்டாங்க. ரத்து செஞ்சு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. என்ன லிபர்ட்டி அப்படின்னா, வேணும்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸை நீங்க ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.